கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ரிவர்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி ரிவர்ஸ் ஊழியத்து மூலிமா அநேகர் டெய்லி நீங்கள் கர்த்தர்கிட்டருந்து விடுதலை பெற்று கொண்டிருக்கிறீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் ஏசப்ப நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த டெய்லி ஊழியத்தை பார்க்குற, கேட்குற, விசுவாசிக்கிற ஒருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு நாளும் இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக, உங்களை குணமாக்குவாராக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்குற விடுதலையை கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆமே. சரி பிரியமாங்களே, இந்த நாளில் கூட வேதத்திலேருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசித்து உங்கள் சுகத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 107:20 ஸ்லாம்ஸ் 107:20. சங்கீதம் 107:20 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினாராம். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா தேவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஊழியக்காரங்க பேசுறன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பேசுகிற ஒரு சாதாரண மனுஷன் இருந்தாலும் நாங்கள் பேசுகிற வார்த்தை ஜீவுள்ள தேவோட வார்த்தை. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பி, வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குறாரா? இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, நீங்கள் ஒரு எதிர்பார்த்தோடு கேளுங்க. இந்த வார்த்தையை, ஜீவுள்ள வார்த்தையை, சுகமாக்குற வார்த்தையை, குணமாக்குற வார்த்தையை, விடுவிக்கிற வார்த்தையை, அற்புத செய்கிற வார்த்தையை, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவோட வசனத்தை விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்த்தோடு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் வார்த்தையோடு வல்லமை அனுப்பி எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் ஏசப்பா உங்களை சுகமாக்கிடுவார். ஒரு சாட்சி சொல்லி உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்த வாரத்தில் ஆராதனை நேரத்தில் பிரிவாங்களே, ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு ஆண் பையன், அவன் மிகவும் ஜுரம், வாமிட்டிங், லூஸ் மோஷன், ஒரு வாரமாக ரொம்ப பாதிப்பட்டிருக்கிறான். டாக்டர்கிட்ட காமிக்கும் போது உடனே அட்மிட் பண்ண வேணும்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நம்ம போய் சபையில் ஜெபிச்சுட்டு போயிடலாம், காமிச்சிட்டு ஜெபிச்சுக்கிட்டு போய் அட்மிட் பண்ணலான்னு வந்துக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி தேவோட வார்த்தை, இயேசு உங்கள் வியாதிகளை குணமாக்குறார் என்ற தலைப்பில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சரி, அப்படியே உக்காந்து கொண்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஜெபித்து உட்கார வைத்தோம். அந்த வார்த்தையை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக் அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த குழந்தைய அம்மா சொன்னாங்க, தண்ணி குடித்தா கூட லூஸ் மோஷன், தண்ணி குடித்தா கூட வாமிட்டு, எதுவுமே சாப்பிடல 2 நாள். ஆனால் ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்குது, வார்த்தை போய் கொண்டு இருக்குது. அந்த வார்த்தை, தேவோட வசனம், தேவோட வார்த்தை ஔஷதமாக மாற்றி அந்த ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ளே, அந்த ஆறுதல் முடிக்கல குழந்தை சுகமாகிட்டான். எத்தனை ஆச்சரியம்! ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் அட்மிட் பண்ண சொன்ன குழந்தை கர்த்தருடைய வசனம் இறங்க இறங்க, கர்த்தருடைய வசனத்தில் வல்லமை இறங்கும்போது குழந்தை இப்படிட்டு சுகமாயிட்டான். அந்த இயேசு இன்னைக்கு வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா இந்த நல்ல வேலைக்கா சோத்திரம். ஒரு நாளும் இந்த டெய்லி ரிவர்ஸ் ஊழியத்து மூலிமா தேவன் வார்த்தையோடு அவங்களும் இடப்பட்டு கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை, ஜீவுள்ள வார்த்தையை, வார்த்தையான தேவனே யாரெல்லாம் கேட்குறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, உள்ளத்தில் இடம் கொடுக்குறாங்களோ அத்தனை பெருமையில இப்போ தேவோட வசனம் இறங்கி சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், கர்த்தாவ மரண கட்டுகள், அது கேன்சர் வியாதியாக இருக்கட்டப்பா, இப்போ இயேசுவின் நாமத்தில் உங்களோட வசனத்தை அனுப்பி சுகமாக்குபடியா ஜெபிக்கிறப்பா. அந்த ஹீலிங் பவர் இப்போ ஒருத்தர் மேலேயும் இறங்குபடியா ஜெபிக்கிறப்பா. நீ வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னபடியே செய்கிறவர். இந்த வார்த்தையை கேட்கும் போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நம்புகிறாங்களோ, பலவீனமாக்குறாங்களோ, இப்போ இயேசுவின் நாமத்தில் வசனத்தில் வர சுகம் உண்டாவதாகப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.